அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங் போல் தாங்க ப்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 டேஸாகவே கேட்டுருக்காங்க பசங்க ஓட்ஸ் செஞ்சு தாங்கன்னு சொல்லி. சரி, இவர் தான் செஞ்சு கொடுத்துருந்தாரு இன்னும் காலையில். பசங்களுக்கு ஒரு கிளாஸ் பால், அந்த பால் கொதித்த பிறகு நாட்டு சக்கரை 4 டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா பால் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா அது போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்ட பிறகு இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு இறக்கி வச்சுடுங்க. இறக்கி வச்சோடனே பசங்களுக்கு 2 கிண்ணம் எடுத்து போட்டு கொடுத்துட்டேன். நானும் போட்டு கொடுத்துட்டேன். பிறகு எங்களை மட்டும்தான் செஞ்சு கொடுத்துருந்தோம். சரிங்களா. இவருக்கும் எனக்கும் வந்து ஓட்ஸில் வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு செய்வாங்கள்ல, அந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுவும் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு 11 மணிக்காக வந்தால் சரி வாட்டர்மெலன் எடுத்துன்னு வந்திருந்தார் இவர். சரி, அது கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி தான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்த பிறகு வாஷிங் மிஷினில் காலையில் எழுந்தோடனே துணி போட்டுருவேன் எப்போவுமே. சரி, அதுவும் காய வைக்க வேண்டியதாக